இவ்வளவு நாள் எங்கே திரும்பினாலும் போர், விலையேற்றம், கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலையினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள் அப்படின்னு பல செய்திகளை கேட்டிருப்போம். இதற்கு மத்தியில் உலக நாடுகளுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய செய்தி ஒன்று வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அமெரிக்க ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை இறுதி வடிவம் பெற்றிருக்கு அப்படிங்கிறதா அந்த செய்தி. இந்த ஒப்பந்தம் நடைபெறுவதற்கு பின்னால் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த எக்ஸ்பிளைன்ஸில் நம்ம பார்ப்போம். ஈரான் அணு ஆயுத உற்பத்தியை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகள் கடந்த பிப்ரவரி 28 ஈரான் மீது ஒரு போர் தொடுத்தாங்க. இப்படி இந்த போர் தொடுத்ததுக்கப்புறம் 2வது நாள்லேயே அந்த நாட்டினுடைய உயர் மத குருவாக அறியப்பட்ட அயதுல்லா அலி காமேனி கொல்லப்படுறாரு. இது ஈரானுக்கு மிகப்பெரிய கோபத்தை கொடுத்துச்சு. அதற்கப்புறம் உலக நாடுகளுக்கு ஒரு எரிபொருள் தேவைக்கான முக்கிய வழித்தடமாக இருக்கக்கூடிய ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடுறதா அறிவிச்சது. இது சர்வதேச அளவில் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்தது. ஏன்னா அந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாகத்தான் பல நாடுகளுக்கு எரிபொருள் ஏற்றுமதி அப்படிங்கிறது பலைகுடா நாடுகள்லேருந்து நடந்துகிட்டு இருந்தது. அந்த ஹோர்முஸ் நீரிணையை மூடினது அப்படிங்கிறது சர்வதேச அளவில் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. இந்த நிலையில் எப்படியாவது இந்த ஹோர்முஸ் நீரிணையை திறந்தாகணும் அப்படிங்கிற கட்டாயம் அமெரிக்காவிற்கு ஏற்படுது. ஏன்னா சர்வதேச நாடுகள் ஒரு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எண்ணெய் விலை உயர்வு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த போரை உடனடியாக நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி அப்படிங்கிறது ஏற்பட்டது. இதற்கு மத்தியில் தான் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. கிட்டத்தட்ட 107 நாட்கள் நடந்துட்டு இருந்த இந்த போர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையை அடைஞ்சிருக்கு. இதற்கு மத்தியஸ்தம் பண்ண மிக முக்கிய நாடாக பாகிஸ்தான் அறியப்படுது. அந்த நாடு ஏப்ரல் மாதத்தில் நடத்தின ஒரு பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தையை ஒட்டி ஏப்ரல் 8 ஒரு இடைக்கால போர் நிறுத்த அறிவிப்பு அப்படிங்கிறது வந்தது. ஆனால் அது முழுமை பெறலை. அப்படி முழுமை பெறாத நிலையில் ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுறதும் திறக்கப்படுறதுமாக ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நிலவுச்சு. அதற்கப்புறம் அமெரிக்க படைகளும் ஈரான் மீது தாக்குதலை அவ்வப்போது தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இருந்தது. இதற்கு மத்தியில் இந்த அறிவிப்பு, இந்த அமைதி உடன்படிக்கை தொடர்பான இந்த அறிவிப்பினுடைய கையெழுத்து அப்படிங்கிறது இந்த 19ஆம் தேதி ஜெனீவா நகரத்தில் நடைபெற இருக்குது அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்திருக்கு. இந்த கையெழுத்து இரு தரப்பு நாட்டினுடைய தலைவர்களும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கான தொழில்நுட்ப அரசாங்க ரீதியான பணிகள் இந்த வாரம் நடைபெறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தத்தினுடைய அறிவிப்பையும் பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஷெஃபாஸ் ஷரீஃப் தான் அறிவித்தார். ட்விட்டரில் இது தொடர்பான ஒரு பதிவு அவர் போட்டிருக்காரு. இந்த ஒப்பந்தம் இறுதியாகிறது தொடர்பாக பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடந்தது. இல்லை 2 தரப்பு ராஜாந்திர ரீதியான இந்த பேச்சுவார்த்தையில் இதற்காக உழைத்த எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இன்னொன்று, அவர் நாடாளுமன்றத்தில் பேசும்போதும் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பாகிஸ்தானுடைய இந்த அறிவிப்பு, இந்த முயற்சி அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நம்ம நாட்டு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. உலகம் முழுக்க ஒரு நிதி தொடர்பான, பொருளாதாரம் தொடர்பான ஒரு ஸ்திரத்தன்மையை நம்ம உறுதிப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை கொடுத்துருக்கிறாரு. அதனைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் இந்த ஒப்பந்தம் இறுதியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய சமூக வலைதள கணக்கில் சொல்லியிருக்கிறாரு. ஈரான் தரப்புலேருந்து இதை உறுதிப்படுத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அமெரிக்க தரப்புலேருந்து அவ்வப்போது ஈரான் மீது கடுமையான தாக்குதல்கள் செலுத்த போகிறோம் அப்படின்னு எச்சரிக்கைகள் வந்துட்டு இருக்கும் போது ஈரானும் இந்த விஷயத்தில் கடுமையான எதிர்வினையை செஞ்சாங்க. இந்த ஒப்பந்தம் இறுதியாயிருச்சா இல்லையா அப்படின்னு ஈரான் தரப்புலேருந்து என்ன மாதிரியான செய்தி குறிப்பு வந்திருக்கு அப்படின்னா, ஈரானுடைய வெளியுறவுத்துறையினுடைய இணையமைச்சர் காசிம் கரிஃபாஃபாடி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்படி ஒரு அறிவிப்புங்கிறது நாங்கள் எட்டியிருக்கிறோம். அதே சமயம் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிற வரைக்கும் நாங்கள் இதை அமல்படுத்த மாட்டோம். ஒப்பந்தம் கையெழுத்தானதுக்கப்புறம் இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒப்பந்தம் 14 அம்சங்களை கொண்டு இருக்கு. வெறும் ஹோர்முஸ் நீரிணையை திறக்கிறது மட்டும் இல்லை, அதை ஒட்டி பல்வேறு அறிவிப்புகள் இதில் இருக்குது. இன்னும் இறுதி வடிவம் பெறவில்லை அப்படின்னாலும் எந்த 14 அறிவிப்புகள் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்கதாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த ஒப்பந்தத்தில் ஈரான் வெறும் ஈரானினுடைய நலனை மட்டும் சொல்லாமல் லெபனானில் நடந்துட்டு இருக்கக்கூடிய தாக்குதலை நிப்பாட்டணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்தினுடைய மிக முக்கியமான அம்சமாகவும் அதுதான் இருக்குது. லெபனான் தரப்பில், அதாவது லெபனான் மேலே இஸ்ரேல் தொடர்ச்சியான தாக்குதல்களை செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இது தொடர்பாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வார்த்தை போடல் அப்படிலாம் நடந்தது. அதற்கு மத்தியில் லெபனானில் எந்த ஒரு இராணுவ நடவடிக்கைகளையும் இஸ்ரேல் தரப்புலையும் அமெரிக்கா தரப்புலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இந்த கோரிக்கை, இந்த ஒப்பந்தத்தினுடைய மிக முக்கியமான அம்சமாக கவனிக்கப்படுது. அதே சமயம் ஹோர்முஸ் நீரிணையை இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான 30 நாட்களுக்குள்ளே திறக்கணும். ஹோர்முஸ் நீரிணை பகுதிகளில் அமெரிக்கனுடைய இராணுவ நடவடிக்கைகள் எதுவும் இருக்கக்கூடாது.
ஈரானுடைய துறைமுகங்களை மையமிட்ட இராணுவ முற்றுகை அப்படிங்கிறது அமெரிக்கா தரப்புலேருந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல அறிவிப்புகள் இதில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் ஈரானினுடைய ஏற்றுமதிக்கு தடை விதித்து பல்வேறு அறிவிப்புகளை அமெரிக்கா சொல்லிச்சு. அதையெல்லாம் நிப்பாட்டி வைக்கணும். அதே மாதிரி ஈரானுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை சர்வதேச அளவுலேருந்து வர வேண்டிய 2400 கோடி அமெரிக்க டாலர்கள் பணங்களை விடுவிக்கணும். அதற்கு இந்த பேச்சுவார்த்தை இறுதி பெறுவதற்கு முன்பாக முதல் தொகையை விடுவிக்கணும், அதற்கப்புறம் எஞ்சிய தொகைகளை விடுவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல அம்சங்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்தாக இருக்குது. இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது சர்வதேச அளவில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹோர்முஸ் நீரிணையிலிருந்து இந்த எரிவாயு கப்பல்கள் வெளியில் வந்தால் மட்டும்தான் பல நாடுகளுக்கான எரிவாயு தேவை அப்படிங்கிறது பூர்த்தியாகும். இந்த போர் தொடங்குவதற்கு முன்பாக இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை பார்த்தோம் அப்படின்னா பீப்பாய்கள் கிட்டத்தட்ட ஒரு 70 அமெரிக்க டாலர்கள் வரைக்கும் இருந்தது. போர் தொடங்கினதுக்கப்புறம் 125 அமெரிக்க டாலர்கள் வரைக்கும் இது உயர்ந்தது. இந்த நிலையில் இப்படி ஒரு ஒப்பந்தம் இறுதியாக போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் இப்போது பீப்பாயினுடைய கச்சா எண்ணெய் பீப்பாய் விலை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட $83 வரைக்கும் வந்திருக்குது. அமெரிக்க தரப்பில் $80 வரைக்கும் வந்திருப்பதாக செய்திகள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் இப்போது ஹோர்முஸ் நீரிணையை திறந்துட்டாங்க அப்படின்னா உடனே கச்சா எண்ணெய் பெட்ரோல் விலையெல்லாம் குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த நிலை சீராவதற்கு 6 மாதத்துலேருந்து 1 வருடம் வரைக்கும் காலம் எடுத்துக்கும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்களும் சொல்கிறாங்க. உடனடியாக ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டாலும் மக்கள் உடனடியாக அதனுடைய பயனை எதிர்பார்க்க முடியாது, அதற்கு சில காலம் எடுக்கும் அப்படின்னும் இவங்க தரப்புலேருந்து சொல்லப்படுது. இந்த ஒப்பந்தம் இறுதி வடிவம் பெறுவதற்கு மிக முக்கிய நாடுகளாக சில நாடுகள் பங்காற்றி இருக்கிறாங்க. ஒன்று பாகிஸ்தான், முதல்ல சொன்ன மாதிரி, அதற்கப்புறம் சவுதி அரேபியா, கத்தார், துருக்கி, இந்த நாடுகள் எல்லாம் இந்த பேச்சுவார்த்தையை எப்படியாவது 2 தரப்பில் மத்தியஸ்தம் செஞ்சு இந்த போரை நிப்பாட்டணும் அப்படின்னு மெனக்கிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய இறுதி வடிவமாகத்தான் இன்னைக்கு இந்த ஒப்பந்தம் இறுதியாக இருக்கு. இதற்கு பல்வேறு நாடுகள் வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக சீனா வரவேற்பு தெரிவித்திருக்கிறது, கனடா, பிரிட்டன், அதே மாதிரி துருக்கி, ஐக்கிய நாடுகள் சபை இதற்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்கு. சர்வதேச அளவில் மிக முக்கிய கவனம் பெற்றிருக்கிறதுனால பாகிஸ்தானுடைய இந்த நடவடிக்கைக்கு சர்வதேச அரங்கில் ஒரு நல்ல மதிப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அதே சமயம் இந்தியாவிலிருந்து பிரதமர் மோடியும் இந்த ஒப்பந்தம் இறுதியாவது தொடர்பாக தன்னுடைய வரவேற்பை தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த மேற்காசிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த பிராந்தியத்தில் அமைதி நிலவுவதற்கு இந்த ஒப்பந்தம் மிக முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு அவர் தன்னுடைய வரவேற்பு தெரிவித்த அந்த குறிப்பில் சொல்லியிருக்கிறாரு. அதே சமயம் இதற்கு காங்கிரஸ் தரப்புலேருந்து ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தான் இன்னைக்கு மிக முக்கியமான இடத்தை நோக்கி நகர்ந்துருக்கிறாங்க. அதாவது 2 தரப்பை மத்தியஸ்தம் செய்யக்கூடிய இடத்துக்கு பாகிஸ்தான் போயிருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய பலவீனத்தை காட்டுது, வெளியுறவுத்துறையில் நம்முடைய தோல்வியை காட்டுது. நம்ம பாகிஸ்தானை இந்த அளவு சர்வதேச நாடுகளோடு ஒரு ஒத்துழைப்பான சூழலை உருவாகக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம கொண்டு போய் விட்டது அப்படிங்கிறது நம்ம பலவீனப்படுத்தும் அப்படின்னு காங்கிரஸினுடைய ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் தன்னுடைய கண்டன பதிவில் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த ஒப்பந்தத்தினுடைய மிக முக்கிய அம்சமாக நான் முதல்ல குறிப்பிட்டது லெபனான் மீதான இந்த போர் தாக்குதல். இதை இஸ்ரேல் இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் கூட இஸ்ரேலினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் காட்ஸ் அவர் ஒரு பதிவு சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஒப்பந்தங்கள் எங்களை கட்டுப்படுத்தாது, இஸ்ரேல் காசா, லெபனான், சிரியா பகுதிகளில் எங்களுடைய தாக்குதல்களை நாங்கள் தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது என்ன மாதிரியான ஒரு போக்கு கொண்டு போய் நிப்பாட்ட போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஈரான் தன்னுடைய இந்த ஒப்பந்தம் தொடர்பான விவகாரத்தில் லெபனான் மீதான தாக்குதலை நிப்பாட்டணும் அப்படிங்கிறத மிக முக்கியமான அம்சமாக வச்சிருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நிப்பாட்ட போகிறதில்லை அப்படின்னு சொன்னது வேறொரு சூழலுக்கு இட்டு போகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அதே சமயம் அமெரிக்கா இதற்கான ஒரு உறுதியை கொடுத்துருக்குறாங்க. அதனால் இஸ்ரேல் அவங்க கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துக்கு போவாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 19ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் தொடர்பான 2 தரப்பு கையெழுத்து அப்படிங்கிறது வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தமாக பார்க்கப்படும். சர்வதேச அளவில் பொருளாதார சூழ்நிலைகளை கருத்தில் வச்சுட்டு நடக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது உடனடியாக இல்லைனாலும் ஒரு நீண்டகால பார்வையில் மக்களுக்கான ஒரு நல்ல நம்பிக்கையும் ஏற்படுத்தியிருக்கு.